ஜான்சி, உனக்கு வருஷத்தோடைய 5வது மாசம் என்னன்னு தெரியுமா? 5வது மாசம் என்ன? ஏன் முழிக்கிற? 5வது மாசம் மே மாசம். ஐயோ மறந்துட்டேன். சரி, இப்ப மே மாசத்துல இருக்க ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்னன்னு தெரியுமா? மே மாசத்துல என்ன ஸ்பெஷல்? பிக்னிக், ஸ்டடியே தேவையில்ல, ஹாலிடே, ஜாலி தான். இல்ல, இதை விட முக்கியமா ஒன்று இருக்கு. இதை விட முக்கியமா என்ன? பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். மே மந்த் மேரியன் மந்த் அப்படியா தாத்தா? அட, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. மே மாசம் மாதாவின் வணக்க மாதம். எங்க பாட்டி கூட என்ன அடிக்கடி கோயிலுக்கு கூட்டு போவாங்க. பிஷப் தாத்தா, மே மாசத்துக்கும் மாதாவுக்கும் என்ன தொடர்பு தாத்தா? அருமையான கேள்வி கேட்டேன். இந்த மே மாதம் ஐரோப்பிய நாடுகளில் நிறைய பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குற மாதம். பள்ளிகள் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை வருகின்ற மாதம். அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒன்று எல்லாரும் நிறைய பூக்களை எடுத்துகிட்டு போய் மாதாவுக்கு கோயிலில் அவங்களுக்கு விரும்பமான இடங்கள் எல்லாம் டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் வச்சு மலர் தூவி எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் மாதாவுக்கும் மலர்களுக்கும் ஒரு கனெக்ஷன். இப்போ மலர்கள் நிறைய வர்ற அந்த காலகட்டத்தில் மாதாவுக்கு சிறப்பான ஒரு வணக்கத்தை நாம் செலுத்துகிறோம் அப்படின்றது ஒரு கருத்து. ரெண்டாவது, 12ஆம் நூற்றாண்டில் இயேசு சபையை சேர்ந்த குருக்கள் அவங்க கல்லூரிகள்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ கல்லூரி விடுமுறைக்கு போனால் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சும்மா சுற்றிட்டு இருப்பாங்கள்ல. அதனால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு மே மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் மாதாவினுடைய கெபிக்கு வந்து அல்லது கோயிலுக்கு போய் மாதாவுக்கு நம்முடைய வணக்கத்தை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த வணக்க மாதம் அப்படின்றது 1945 திருத்தந்தை 12ஆம் பயஸ் இந்த மே மாதத்தை தேவமாதாவின் வணக்க மாதம் அப்படின்னு அறிவிச்சார். அதிலிருந்து இது வரைக்கும் மே மாதம் ஆனாலே எல்லா கோயில்களிலும், சில இடத்துல கோயில்கள் சாமியார் இல்லாத ஊர்களில் கூட மக்கள் வந்து மாதாவினுடைய கோயில்லையோ கெபிலையோ ஜமா சொல்லி பாட்டு பாடி சின்ன சின்ன பரிசு பொருள் எல்லாம் ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டு மாதாவினுடைய வணக்க மாதத்தை கொண்டாடுவாங்க. அப்போ நீ சொன்னது மேரியன் மந்த், மே மந்த் மேரியன் மந்த். நாமளும் இந்த மே மாசத்தை அப்படி மாதாவுக்கு வணக்கம் செலுத்துறதுக்கு அனுசரிக்கலாமா? செய்வோம் தாத்தா. மரியே வாழ்க.